பிரீத்திக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்று ஸ்னேகா கவனமாக இருந்தாள். இருப்பினும் பிரதாப் இவ்வாறு செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவளது கடைசி நம்பிக்கையாக பிரீத்திக்கு இந்த எமர்ஜென்சி மெசேஜை அனுப்பினாள். ஸ்னேகா எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பிய அடுத்த நொடியே பிரீத்தி மெசேஜை பார்த்துவிட்டாள். அந்த மெசேஜை பார்த்ததும் பிரீத்தியின் அழகான முகம் திடீரென்று அதிர்ச்சியில் உறைந்து போனது. சூர்யா, சீக்கிரம் இங்க வா, இந்த மெசேஜை பாரு, ஸ்னேகா ஏதோ பிரச்சனையில இருக்கா என்ற பிரீத்தி மேல் தளத்திலிருந்து வேகமாக சூர்யாவை நோக்கி ஓடி வந்தாள். சூர்யா எதிர்பார்த்தது போலவே நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டான். ஸ்னேகாவுக்கு என்னாச்சு, இப்ப எங்க இருக்கா என சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான். எனக்கு தெரியல சூர்யா, அவ குளோபல் பப்ல இருக்கேன், எனக்கு பெரிய பிரச்சனை, சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு மேல அவ எதையுமே சொல்லல என்ற பிரீத்தி கவலையுடன் சூர்யாவை பார்த்து கூறினாள். நீ என்ன பண்ண, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டியா என சூர்யா பதட்டமாக கேட்டான். நான் கீழே வந்த உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், ஆனா அவங்க அங்க வரத்துக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது சூர்யா என்ற பிரீத்தியின் முகத்தில் கவலை ரேகை தெரிய ஆரம்பித்தது. போலீஸ் வருவதற்கு அரை மணி நேரம் ஆகும் என்றவுடன் சூர்யா அதற்கு எல்லாம் நேரமில்லை என்று நினைத்தான். நீங்க என் கூட குளோபல் பப்புக்கு வர முடியுமா என்ற பிரீத்தி அவனை நேரில் சென்று விடலாம் என்று முடிவு செய்தாள். அங்கு ஏதோ பெரிய பிரச்சனையில் ஸ்னேகா மாட்டிக்கொண்டதாக உணர்ந்த பிரீத்தி சூர்யாவை கவலை தோய்ந்த முகத்தோடு பார்த்தாள். பிரீத்தி, குளோபல் பப் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும், நம்ம நினைச்சாலும் உடனே அங்க போக முடியாது என சூர்யா எதுவும் செய்ய முடியாதவனை போல பிரீத்தியின் முன்னன்றான். அந்த போக்குவரத்து நெரிசலில் 50 கிலோமீட்டர் கடந்து செல்ல குறைந்தது 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். அப்போ இப்ப என்ன செய்யறது சூர்யா, அதுக்குள்ள ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனா என்று நினைத்து பார்க்கும் பொழுதே பிரீத்தி கதிகலங்கி போனாள். கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறேன் என்ற சூர்யா காளியை பற்றி யோசித்தான். எப்படியும் காளிக்கு கீழ் பல நூறு ஆட்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், நிச்சயமாக அவனுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் அங்கு இருப்பார் என்று நினைத்தான். பிரீத்தியிடமிருந்து சற்று விலகி சென்றவன் தன்னுடைய செல்போனை எடுத்து காளி நம்பருக்கு டயல் செய்தான். சூர்யா சார், நீங்களா? என்ன சார், ஏதாவது சொல்லணுமா என்ற காளிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் தன்னை சூர்யா அழைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட ஆளுங்க யாராவது இப்போ குளோபல் பப்ல இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல இருக்காங்களா என்ற சூர்யா ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்க விரும்பாமல் நேராக விஷயத்திற்கு வந்தான். குளோபல் பப்பா என்று ஒரு கணம் யோசித்த காளி பின்னர், சூர்யா சார், அது என்னோட ஏரியா கிடையாது, ஆனா இப்போ உங்களுக்கு என்னோட ஆளுங்க தேவைப்பட்டா உடனடியா 10-15 பேரை என்னால அங்க அனுப்ப முடியும் என்ற காளி எதற்காக சூர்யா அடியாட்களை கேட்கிறான் என்பதை பற்றி கேட்கவில்லை. உங்க ஆளுங்க அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என சூர்யா அவசரமாக கேட்டான். இப்பவே கிளம்புனா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அங்க இருப்பாங்க என்று காளியின் பதிலை கேட்டதும் சூர்யா எதுவும் பேசாமல் யோசித்தான். 20 நிமிடங்கள் என்றதும் சூர்யாவிற்கு அதிருப்தியாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது காளி சூர்யாவிற்கு எதுவும் அவசர வேலை அங்கு இருக்கிறதா என்று கேட்டார். ஆம், உடனடியாக அங்கு உனக்கு தெரிந்த ஆளை அனுப்பினால் நன்றாக இருக்கும் என்று சூர்யா கூறினான். சூர்யா சார், அந்த ஏரியா என்னோட கண்ட்ரோல் கிடையாது, அந்த ஏரியாவை பாத்துக்கிறது மகேஸ்வரன் தான். உங்களுக்கு மகேஸ்வரனை தெரிஞ்சிருந்தா நீங்க அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவனோட ஆளுங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, 2 நிமிஷத்துல நீங்க நினைக்கிற இடத்துல அவங்க போய் நிப்பாங்க என காளி சூர்யாவிடம் கூறினார். மகேஸ்வரனுக்கும் சூர்யாவிற்கும் நடுவே என்ன நடந்தது என்று காளிக்கு தெரியாது. சமீபத்தில் சூர்யா மகேஸ்வரனின் கையை அவனுடைய கோட்டையாக கருதப்படும் கோல்டன் கிளப்பில் வைத்து வெட்டினான். அதனால் சூர்யாவை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. என்கிட்ட மகேஸ்வரனோட நம்பர் இல்ல, வேற யாராவது உங்களுக்கு தெரியுமா என்று சூர்யா கேட்டான். சூர்யா நினைத்தால் மகேஸ்வரனை தொடர்பு கொள்ள முடியும்படி இருந்தாலும் சூர்யா அவனை தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. சரி, என்கிட்ட அவனோட நம்பர் இருக்கு, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் வேணா அவனை கூப்பிடவா என்ற காளி தொடர்ந்து சூர்யாவிடம் கேட்டார். ஏற்கனவே மகேஸ்வரனை சூர்யா சந்தித்தது இருந்தாலும் தன்னை அடக்கியது போல் மகேஸ்வரனை சூர்யாவால் அடக்க முடியவில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். இப்பவே அவனை கூப்பிடுங்க, சீக்கிரம் குளோபல் பப்ல இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லுங்க என்ற சூர்யா ஒரு நிமிடத்தை கூட தாமதிக்காமல் அவனை அங்கு போகும்படி கட்டளையிட்டான். சூர்யா சொன்னதை அப்படியே செய்கிறேன் என்ற காளி வேகமாக மகேஸ்வரன் நம்பருக்கு டயல் செய்தார். ஹலோ மகேஸ்வரன், நான் தான், இப்ப நீ எங்க இருக்க என்ற காளியின் குரலை கேட்டதும், நான் தான்னா, யார் அது, ரஜினியா என்ற மகேஸ்வரன் திமிராக பேசினான். பின்பு, எனக்கு கால் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து நேரம் கிடைச்சது, எதுவும் விஷயம் இல்லாம எனக்கு கால் பண்ண மாட்டீங்களே, என்ன செய்தி என மகேஸ்வரன் காளியிடம் கேட்டான். மகேஸ்வரனுக்கும் காளிக்கும் இடையே தீர்க்க முடியாத பல பகைகள் உள்ளது. எப்பொழுதாவது அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும்படி சம்பவம் நடந்தால் அந்த இடத்தில் பிரச்சனை தான் நடக்கும். இந்த தொழிலில் காளி பல வருடங்களாக இருக்கிறார். இப்பொழுது வந்த மகேஸ்வரன் தனக்கு நிகராக இருப்பது அவருக்கு பொறாமையாகவே இருந்தது.
இங்க பாரு மகேஸ்வரன், இப்போ உன் கூட சண்டை போடலாம் எனக்கு நேரம் இல்ல. சூர்யா சார் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. அதை சொல்லதான் நான் கால் பண்ணேன். இத பண்ணலனா அதுக்கப்புறம் நீ சந்திக்க போற விளைவு பயங்கரமா இருக்கும் என காளி மகேஸ்வரனை மிரட்டினார். நீங்க யார சொல்றீங்க? சூர்யா சாரா? சூர்யாவின் பெயரை கேட்டதும் மகேஸ்வரன் படுக்கையிலிருந்து படக்கென்று எழுந்து அமர்ந்தான். உன் கைய வெட்டுனாரே அதே சூர்யாதான், வேற எந்த சூர்யாவையும் எனக்கு தெரியாது என்ற காளி வில்லத்தனமாக சிரித்தார். இதை கேட்டதும் மகேஸ்வரனின் அரைகுறை தூக்கம் கூட கலைந்தது. யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தானோ இன்று அவருக்கே இந்த விஷயம் தெரிந்திருப்பது அவன் மனதில் இடி இடிப்பது போல இருந்தது. மகேஸ்வரனின் முகம் வெளிரி போனது. சூர்யாவை இவருக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தான். தான் இருக்கும் இடத்தை சூர்யாவிற்கு இவர் காட்டி கொடுத்திருப்பாரோ? ஏன் காளி இப்பொழுது எனக்கு கால் செய்தார்? ஒருவேளை சூர்யா இவர் மூலம் ஏதாவது செய்தி அனுப்பியிருக்கிறானோ என்றெல்லாம் அவனுக்கு தோன்றியது. ரொம்ப யோசிக்காத, நான் ஏன் இப்போ உனக்கு போன் பண்ணனு தானே யோசிக்கிற? சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ உன்னால மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ண முடியும் என காளி கூற, அப்பொழுது மகேஸ்வரன் ஏதோ கூற வந்தான். எதுவும் பேச வேணாம், நான் ஏன் சூர்யாவுக்காக உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு தானே கேட்க போற? இப்ப நான் சூர்யாவுக்கு கீழே தான் வேலை செய்யறேன், அவன் தான் என்னோட பாஸ் என அலட்சியமாக கூறினார். சூர்யா தன்னுடைய பாஸ் என்று சொல்வதற்கு காளி வெட்கப்படவில்லை, மாறாக பெருமைதான் பட்டார். உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஆர்எஸ்பி குடும்பத்தை சேர்ந்த சூர்யாவிற்கு பணி செய்வது அவருக்கு பெருமையாகவே இருந்தது. காளி எப்படி சூர்யாவின் கீழ் வேலை செய்கிறான், இது எல்லாம் எப்படி நடந்தது என மகேஸ்வரன் முகத்தில் குழப்பம் நிறைந்திருந்தது. இங்க பாரு, சூர்யா சாருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்ப அங்க ஆபத்துல இருக்கா. இப்பவே கிளம்பி போனா காப்பாத்த முடியும். அப்படி மட்டும் செய்யலனா என்ன நடக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ற காளி மகேஸ்வரனை அவசரப்படுத்தினார். இங்க பாருங்க காளி, இந்த விளையாட்டெல்லாம் வெளியவே வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க என்ற மகேஸ்வரனின் குரலில் இப்பொழுது வித்தியாசம் தெரிந்தது. சூர்யா சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அவன் தாமதப்படுத்த விரும்பவில்லை. சூர்யா சொன்ன அனைத்து விஷயங்களையும் மகேஸ்வரனுக்கு காளி தெரிவித்தார். உடனே பக்கத்தில் இருந்த தன்னுடைய ஆள் ஒருவனை அழைத்து கொண்டு வேகமாக அங்கிருந்து மகேஸ்வரன் புறப்பட்டான். அதே நேரம் ஸ்னேகாவின் நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஆதித்யா சொன்னதுக்கு அவள் மறுப்பு தெரிவித்ததால் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்தான். அப்பொழுது அங்கிருந்த மேஜை மீது அவள் முட்டியதில் அவள் நெற்றியில் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அந்த அறை முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. ஸ்னேகா ஆதித்யாவின் ஆசைக்கு இணைக்காததால் அது மேலும் ஆதித்யாவின் கோபத்தை தூண்டியது. நான் சொல்றத கேட்கலனா உன்னை இந்த இடத்திலே கொன்னு புதைச்சிருவேன் என்ற ஆதித்யா அங்கு மேஜையில் இருந்த உடைந்த பாட்டிலை எடுத்து ஸ்னேகாவை மிரட்டினான். ஆதித்யா, நான் செத்து கூட போவேனே தவிர நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது என்ற ஸ்னேகா பல்லை கடித்துக் கொண்டு தன் நெற்றியில் வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை துடைத்து கொண்டே கூறினாள். பின் மெதுவாக எழுந்த ஸ்னேகா அவள் அருகில் இருந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். 10வது மாடியில் இருப்பதால் அங்கிருந்து குதித்தால் ஒரு எலும்பு கூட தேராது. ஸ்னேகா இவனிடம் மாட்டிக்கொள்வதை விட அந்த ஜன்னலில் இருந்து குதித்து செத்து விடலாம் என்று முடிவு செய்தாள். அடச்ச, மரியாதையா கீழே இறங்குடி. இப்ப மட்டும் நீ ஏதாவது பண்ண உங்க அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன் என ஆதித்யா பயத்தில் அலறினான். ஸ்னேகா இந்த முடிவை எடுப்பாள் என்று ஆதித்யா எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்னேகா மட்டும் அந்த ஜன்னல் வழியாக குதித்தால் நிச்சயம் ஆதித்யா ஜெயிலுக்கு செல்ல வேண்டி வரும். அதனால் பல பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேரிடும். அவளை தடுப்பதற்காக ஆதித்யா விரைந்து சென்றான். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் அறை கதவு படார் என்று திறக்கப்பட்டது. அந்த கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்த மகேஸ்வரனை பார்த்ததும் உள்ளே இருந்த அனைவரின் முகபாவனையும் மாறியது. அந்த பொண்ண மரியாதையா விட்டுருங்க என மகேஸ்வரன் உள்ளே நுழைந்ததும் கத்தினான். அதை கேட்ட அங்கிருந்த பார்டெண்டர் தரணி, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் யார் தெரியுமா? ஆதித்யா, தி ஃபேமஸ் ஆதித்ய வர்மா என்ற தரணி மகேஸ்வரனை உள்ளே நுழைய விடாமல் பார்த்து கொண்டான். நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அது எனக்கு கவலை இல்ல. அந்த பொண்ணு ஸ்னேகாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உங்களை உயிரோடவே வெளியே விட மாட்டேன் என்ற மகேஸ்வரன் தன் கைகளை முறுக்கிக் கொண்டே உள்ளே நுழைந்தான். பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனை மகேஸ்வரன் எதிர்த்து நிற்பது பின்னாளில் அவனுக்கு பிரச்சனையாக வந்து முடியும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதையும் மீறி இப்பொழுது இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இது அனைத்தும் சூர்யாவால் தான் நடந்தது என்று அவன் மீது பழியை போட்டு விடலாம் என்று நினைத்தான். மகேஸ்வரன் வெறும் பேச்சுக்காக தான் இதையெல்லாம் கூறுகிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தரணி நினைத்தான். நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ, ஸ்னேகா மேல கை வச்ச ஒருத்தனும் இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது. அதையும் மீறி எவனாவது ஸ்னேகாவை காயப்படுத்திட்டு வெளியே போகணும்னு நினைச்சா சின்ன வயசுலயே பரலோகம் பார்க்க வேண்டிய நிலைமை வரும் என்ற மகேஸ்வரனின் குரல் அந்த அறையையே அதிர வைத்தது. இனிமேல் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை என மகேஸ்வரன் நினைத்தான். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இப்படி பேசுவ? சாவறதுக்கு ரெடியா வந்திருக்கியா
என்று ஆதித்யா படக்கென்று சோஃபாவிலிருந்து எழுந்து நின்றான். அவன் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. மகேஸ்வரனுக்கு ஆதித்யா எப்பேற்பட்ட ஆள் என்று முன்பே தெரிந்திருந்தது. இருந்தாலும் சூர்யா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனை எதிர்க்க துணிந்து நின்றான். இதை தன்னுடைய மரணத்தோடு போட்டி போடுவது போல ஆனது. இது ஊட்டி, எங்க தமிழ்நாடு. இது ஒன்னும் உங்க மும்பை கிடையாது. உங்க மிரட்டலெல்லாம் மும்பைல வச்சுக்கோங்க, இங்க எங்க ஊர்ல பலிக்காது என்று மகேஸ்வரன் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கத்தினான். அப்படியா, ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதையும் யாரோட ஏரியான்னு முடிவு பண்ணிடலாம் என்று ஆதித்யாவும் தன் நெஞ்சை நிமித்திக் கொண்டு மகேஸ்வரனை நோக்கி நடந்தான். ஆதித்யா சார், பொறுமையா இருங்க. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப நீங்க இருக்கிறது அவனோட ஏரியா. மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டலாம். அது வரைக்கும் உயிரோட இருந்துட்டு போட்டோம் என தரணி கோபமாக மகேஸ்வரனை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த ஆதித்யாவின் கையை பிடித்து நிறுத்தினான். என்னதான் ஆதித்யா பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் இப்பொழுது அவன் இருக்கும் ஊரும் இடமும் அவனுக்கு சொந்தமில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.